மூச்சா நல்லா இழுங்க. நீங்க ஆம்பளையா இருந்தா அந்த முள்ளு முடிகிற வரைக்கும் உங்க மூச்சை பிடிங்க. ஐஸ் போட்டு எங்கண்ணா வருது, சீக்கிரம் வர சொல்லலாம். அவனை பணமே நாரட்டும் போல. என்ன பாச்சு? நோ அதை வேற ஏன்னா கேக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல லங் டெஸ்ட்னு ஏதோ வீடியோ பாத்துக்கிறானா, அந்த முள்ளு முடிகிற வரைக்கும் மூச்சு பிடிக்கணும். இவன் பிடிக்கிற நேரம் பார்த்து பாதியிலே சிக்னல் கட் ஆயிட்டுக்குது. அது தெரியாம இவனும் மல்லு கட்டிக்கிறான். இந்த பாருண்ணா செத்து சொந்தக்காரங்களே வந்துட்டாங்க, இன்னும் நின்னுக்குதுண்ணா. இது சாக வேண்டிய வயசாப்பா இது. உனக்கு மட்டும் நான் வாழ வேண்டிய வயசா? என்னப்பா? ஒரு நிமிஷம்ண்ணா. டேய் என்னடா, டேய் 100 பேர் இல்லடா 200 பேருடா. டீ சீக்கிரம் வாடா. 200 பேர் சொந்தக்காரங்களாப்பா? நோ நீ வேறண்ணா ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுக்கிறானா. சரி குத்த காசுக்கு டீ அது குஸ்ட் போட்டுந்தான். ஆனா ஒரு ஃப்ரெண்டா எல்லாத்தையும் எத்தி செய்யறியப்பா. உன்ன மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்குது ரொம்ப கஷ்டம்ப்பா. அதெல்லாம் இல்லண்ணா, என் சட்டையை தானே அவன் போட்டுக்கிறான். அது எப்போ கைட்டு வாங்கன்னு பாத்துனுக்கிறேன். கைட்டோன்னே எத்தனை ஓடுருவேன். பழகுன நீங்களே எப்படி பண்ணா இனி யார்ட்டடா பார்த்து பழகுறது? நான் ஒரு பொண்ணு 8 ரூபா லவ் பண்றேன், கொஞ்சம் அவங்க வீட்டுல வந்து பேசுங்கண்ணா. அந்த பொண்ணை பிரேக்கப் பண்றேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேண்ணா. இப்போ லவ்னு தான்டா ஆரம்பிக்கும். அப்புறம் சட்டையை கிச்சின்னு தெருவா பிச்சை எடுப்பேன். என் ஆள் தான் என் உயிரினு நல்லா காசு செலவு பண்ணுவேன். அதுக்கு மேலே ஒரு பாய் பெஸ்டி இருப்பான். அதுக்கு மேலே அவங்க அப்பா இருப்பான். கடைசியில் அந்த பொண்ணை எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை தான் கட்டுவேன்னு உனக்கே விபூதி வச்சிருவா. இது பெரிய சொல்லல்றா, அதில் நம்ம சிக்கிறவே கூடாது. புரிதா? இவனை மாதிரியே நம்மளே ஒண்டி கட்டையாத ஐடியா பண்ணிட்டான் போல. சரிங்கண்ணா. சாமி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்து ஃபியூச்சருக்கு அனுப்பிங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? டாப்பா தம்பி, உங்க பேர் ஜோசப், பிறப்பு 10/10/2003 கரெக்டா? ஆமா சாமி. தம்பி ரொம்ப நடிக்காதீங்க, பயோல போட்டுக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாசிங்க. தம்பி நீங்க ஃபாலோ பண்ற ஐடியா பார்த்தா 15 மில்லியன் அக்கௌண்ட் 25 பில்லியன் அக்கௌண்ட் வாசனை உடச்சோன்னா கூட்டி ஒழிச்சு பார்த்தா அவங்க வாழ்க்கையை ஒரு வரையில சொல்லணும்னா லைஃபை தொலைச்சியப்பா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா தம்பி, இந்த மில்லியனர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றவங்க கூட பொழைச்சதான் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த பில்லியனர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றவன் பொழைச்சதா சரித்திரமே இல்லப்பா. புரியல சாமி. தம்பி 9 to 5 வேலைக்கு போவானான்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. பொண்ணுங்கிட்ட பேசாதன்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. இந்த லம்போர்கினி காரு ஹெலிகாப்டர் போட்டு எல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. அங்கதானே நானும் விழுந்தேன். என்ன சாமி? இல்ல தம்பி, அங்கதானே உங்கள மாதிரி இளைஞர்கள் விழுறீங்க. அதான் சொன்னேன். தம்பி நீங்க படிச்ச படிப்பு? பிகாம் சாமி. தம்பி பிகாமும் லம்போர்கினி காரும் திருப்பி வச்ச காண்டக மாதிரி ஒட்டவே ஒட்டாதேப்பா, உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. சரி தம்பி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, போற வழில மொத்த அக்கௌண்ட்டையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலைல இருந்து வேலைக்கு போற வழிய பாரு. டிமோட்டிவேட் பண்றீங்களா? மேட்ரிக்ஸ்குள்ள மாட்ட வைக்கலாம்னு பாக்குறீங்களா? பிசினஸ் பண்றது யாரால தடுக்க முடியாது. தம்பி சொன்னா கீழே இது 3வது ஸ்டேஜ், அப்படிதான் பண்ணும். நான் வளர வேண்டாம். ஏய் போடா, இதே இடத்துல லாம்போர்கினி கார் எடுத்துட்டு வரேன்டா. ஆமா புடுங்க போ. என்னடா வேலைலாம் கடை நடக்குதா? நான் பக்காவா போயிட்டு இருக்கேன். வெளி இடத்துல பசங்க எல்லாம் உட்கார இறங்கிருக்கானுங்க. நாளைக்கு சென்னையில இறங்கிடுவாங்க. சூப்பரா. நோ எல்லாமே ஃபைன் கட்டினாலும் பரவாயில்லன்னு காரை பிரிட்ஜ் மேல நிப்பாட்டிட்டானுங்க. என்னடா சொல்ற? அதுக்கு மேல ஏதாவது தண்ணி வர மாதிரி பண்ண முடியுமா? நான் சுனாமி டிபார்ட்மெண்ட் அது. ஓ சுனாமி டிபார்ட்மெண்டா? மரத்தை நட சொன்னா நட மாட்டேங்கிறானுங்க, காரை மட்டும் தூக்கி பிரிட்ஜ் மேல நாட்டிடுறானுங்களா? உசாராயிட்டானுங்கடா. தம்பி அந்த 8வது தெரு மட்டும் டைட்டா கவனிச்சு விட்றான். ஏன்னா என்னாச்சு? BS 7 வர போதுறான் வண்டியில, BS 3 தான் வாங்க வரான். சவுண்டு வருமா, நல்லா புகையை விட்டு சுத்தி பொல்யூஷன் பண்றானுடா, காலி பண்ணி விட்றானெல்லாம். நோ கொடுக்குற சிக்கத்துல வண்டியே எங்கன்னு தேடுவான் பாருண்ணா. என்னடா வேலை கரெக்டாக பார்க்குறீங்களா இல்லையா? இவனுங்களே அப்படி டெலிவரி பண்ணுறானுங்க. நோ எல்லா மிடில் கிளாஸ் பசங்கண்ணா, கம்பெனியில் லீவு கேட்டால் எல்லாரும் வீட்டில் ஏறின்றானுங்களா. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வராதுண்ணா. பாவமாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து கம்மியாக பண்ணலாண்ணா. டேய் அவனுக்கு நமக்கு பார்த்து பண்ணலாம்லடா. இன்னும் கொஞ்ச நாளில் தீபாவளி, அவனுக்கு யாரும் நம்ம காட்டுறதுக்குள்ள நாம யாரும் அவனுக்கு காட்டினோம்டா. இது பகலாம் இல்லை, அவங்க நம்ம கொடுத்ததான் நம்ம திரும்ப கொடுக்குறோம். புரியுதா? நோ அஜித்தனா, அந்த ஹைவே விட்டு சீக்கிரமா வானா. நான் இங்க இவனுக்கு அலப்பற தாங்க முடியலடா, தலையெல்லாம் வெடிக்குதுண்ணா எனக்கு. எதை விட பண்றானுங்கண்ணா, மழை வச்சு காலாக்குறானுங்க. நான் லிஃப்ட் கேட்டாச்சு, சீக்கிரம் வானா. நோ இந்த கழுத்து பையன் வேற வர்மத்தை போட்டு விட்டானா, கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு நினைக்கிறேனா. ஆனா ஒண்ணுனா எங்கேயோ இருந்தவனெல்லாம் கம்பேக்கின்னு சொல்லி கூட்டின்னு வந்தானுங்கண்ணா. நீனும் வராம இருக்கிறீனா, விடாமுயற்சின்னு சொன்னா நடை பயிற்சின்னு சொல்லி கலாய்க்கிறானுங்கண்ணா. நீ வந்தா மட்டும் போதுண்ணா. ரத்தமும் என் ரத்தமும்